Hello friends, welcome to my channel. Usually Excel workbookல இது வரைக்கும் நம்ம நிறைய டேட்டா வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஆனா இந்த டேட்டாவை வந்து இன்டர்பிரட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். உதாரணத்துக்கு ஒரு இயரோட சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த மாசத்துல ஹையஸ்ட் சேல், எந்த மாசத்துல லோயஸ்ட் சேல், நிறைய ப்ராடக்ட்ஸோடது இருக்கு. அப்ப எந்த ப்ராடக்ட் வந்து எந்த மாசத்துல ஹையஸ்டா சேல்ஸ் ஆயிருக்கு, இந்த நம்பர் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான வியூ இருக்கணும் அந்த டேட்டாவை பற்றி. அதுக்காக தான் நம்ம சார்ட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸல் சார்ட்டை பற்றின பேசிக் டெர்மினாலஜிஸ் பார்க்க போகிறோம். நம்ம சார்ட்ஸ் எதுக்கு வேணும் அப்படின்னா, இப்போ ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை கிளியராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டேட்டாவை ஒரு கிராஃபிக்கலாக நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ அந்த ஒரு டேட்டாவை நம்ம வந்து நம்பர்ஸாக பார்க்குறத விட நம்ம கிராஃபிக்கலாக பார்க்கும்போது அந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த டேட்டா செட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அதே போல் சேல்ஸ் டேட்டா இருக்குன்னா அதை கம்பேர் பண்ணுறதுக்கோ அல்லது அந்த ட்ரெண்டு இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கா டிக்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சார்ட்ஸ் அவசியம் தேவை. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது, எக்ஸலில் எங்கே சார்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்சர்ட் டேபில் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காமன்லி யூஸ்டு சார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் அதர் சார்ட்ஸ் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா யூ கெட் அனதர் செட் ஆஃப் சார்ட்ஸ். ஸோ இதில் எந்த சார்ட்ஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த நிறைய சார்ட் இருக்குது. எந்த சார்ட்டை செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம எந்த டேட்டாவை கையில் வச்சுருக்கோம், என்ன அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம சார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் டேட்டா வச்சுட்டு கிளாஸிஃபை பண்ண பார்க்குறீங்களா, கேட்டகரைஸ் பண்ணணுமா, இல்லை ரெண்டு டேட்டாவுக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோமா, இல்லை அந்த டேட்டாவை என்ன காம்போசிஷனில் இருக்குது, எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காம்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீட்பேக் அபவுட் அ ப்ராடக்ட் எடுத்திருக்கோம். அதில் வந்து எத்தனை பேர் எக்ஸலன்ட் சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து குட் சொல்லியிருக்காங்க, பேட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த காம்போசிஷன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான சார்ட் எடுத்துக்கணும். அதே போல் அந்த டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இல்லை ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸல் சார்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் அபவுட் த ப்ராடக்ட் எடுத்திருக்கோம். எக்ஸலன்ட், குட், நெய்தர், நாட் குட் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த மாதிரி நிறைய சார்ட்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம. இதை பார்க்கும்போது இந்த 3 சார்ட் கிளியராக கொடுக்குற ஐடியா விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம இந்த சார்ட்டில் எது வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் 2016 இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா ஹெட்டிங், இதை நம்ம வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது இருக்கு இல்லையா ஜேனர், இதை வந்து கேட்டகரிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்து இங்கே இருக்கிற டேட்டா ஒவ்வொன்றையும் நம்ம வந்து டேட்டா சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெர்மினாலஜி நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு காலம் சார்ட் எடுத்துருக்கோம் நம்ம. இந்த காலம் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் பார் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் கோ ஃபார் அ காலம் சார்ட். ஆனால் ஜென்ரலாகவே ஒரு கேட்டகரைஸ் டேட்டா ஃபார் ஒன் டேட்டா செட். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா எக்ஸாம்பிளில் 4-5 டேட்டா செட் இருந்தது, ஒரே ஒரு டேட்டா செட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் காலம் சார்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை நிறைய மல்டிபிள் டேட்டா செட் இருக்குனாலும் நம்ம காலம் சார்ட்டுக்கு போய்க்கலாம். அடுத்து பார்க்க போகிறது லைன் சார்ட்டு. லைன் சார்ட் வந்து ட்ரெண்டை காமிக்கிறதுக்கு வெரி சூட்டபிளான ஒரு சார்ட்டு. இங்கே டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமும் வந்து லைன்ஸால் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் இதை பார்க்கும்போது இன்க்ரீஸிங்கில் இருக்கா டிக்ரீஸிங்கில் இருக்கா ஓவர் த டைம் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அதேபோல் லைன் சார்ட்டுக்கு ரிலேட்டடாக இன்னும் சார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமும் மோரல்லஸ் டைம் டிபெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது ஒரு கிவன் பீரியட் ஆஃப் டைமுக்கு எப்படி வந்து டேட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 2016, 17, 18ங்கிற இயரில் கிளாசிக்ஸ் புக்ஸ் எங்கே சேல்ஸ் ஆயிருக்கு, மிஸ்ட்ரி எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு. பை சார்ட்டு ஒரு ப்ரப்போர்ஷன்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவே பார்த்தீங்கன்னா ஒரு பையோட ஸ்லைஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்குது. 2016ல் 45% வந்து நம்மளுக்கு வந்து மிஸ்ட்ரி புக்ஸ் இருந்திருக்கு. ஸோ இது கிளாசிக்ஸு, இது மிஸ்ட்ரி, இது ரொமான்ஸு, சயின்ஸ் அண்ட் ஃபிக்ஷனு. ஸோ இதை நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியுது. இப்போ பை சார்ட்ஸ் வந்து சிங்கிள் டேட்டா செட் இருந்ததுன்னா அதுக்கு பயங்கர சூட்டபிளாக இருக்கும். மல்டிபிள் டேட்டா செட் இருந்தது அப்படின்னா நம்ம பார் சார்ட்டுக்கோ காலம் சார்ட்டுக்கோ பார்க்கலாம். இது பார் சார்ட்டு.
காலம் சார்ட் மாதிரியே தான் பார் சார்ட்டும். ஆனா அங்க காலம்ல வந்து டேட்டா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிசான்டலா டேட்டா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஏரியா சார்ட். இது லைன் சார்ட்டோட கொஞ்சம் மாடிஃபிகேஷன். அங்க வெறும் லைன் மட்டும் தான் இருந்தது. பட் ஆனா கீழ இருக்கிற ஏரியாவ இப்ப நம்ம கலரால ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ப. இது வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் டேட்டா செட். அதேபோல சர்ஃபேஸ் சார்ட்டும் பார்த்தீங்கன்னா, டேட்டா செட் ரொம்ப பெருசா இருக்கும்போது, இது மாரி 3D வியூல நம்ம பார்க்குறம்போது நல்ல ஐடியா கிடைக்கும். எவ்வளோ எவ்வளோ டேட்டா புக்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு, எந்தெந்த இயருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து சார்ட் லேஅவுட் பார்க்கலாம். சார்ட் லேஅவுட்ல வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இது டைட்டில். டைட்டில் வந்து இந்த சார்ட் வந்து என்ன டெபிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம டைட்டில் யூஸ் பண்றோம். அடுத்து வர்றது வந்து வெர்டிகல் ஆக்சிஸ். வெர்டிகல் ஆக்சிஸ்ல இது வேல்யூ ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். நம்ம பார்த்துருக்கிற டேட்டால இருக்கிற வேல்யூஸ போட்டிருக்கிறதுக்காக. இது வந்து ஹரிசான்டல் ஆக்சிஸ். இந்த ஹரிசான்டல் ஆக்சிஸ் என்னவா இருக்கும்னா, நம்ம கேட்டகரிஸ் பார்த்தோம் இல்லைங்களா? கேட்டகரிஸ் தான் இங்க வந்திருக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து கேட்டகரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து லைன்ஸ்ல காமிச்சிருக்கிறோம் நாம. இங்க இயர் குடுத்துருக்கோம். இதையே நம்ம வந்து இந்த ஆக்சிஸ நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் நம்ம. இது ஃபுல்லாவே டேட்டா சீரிஸ். இந்த ப்ளூ வந்து யங் அடல்ட்டுக்கு, அடுத்து எல்லோ வந்து கிளாசிக்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. எந்தெந்த கலர் எத டினோட் பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்மளுக்கு லெஜெண்ட் இருக்கு. இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல ROI வந்து நம்மளுக்கு பெர்சன்டேஜ்ல இருக்கும். அதனால வெறுமனே எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் மட்டும் வச்சு பண்ணா உங்களுக்கு கிளியரா தெரியாது. அதனால இப்ப என்ன பண்ணியிருக்கோம்னா, செகண்டரி வெர்டிகல் ஆக்சிஸ் நம்ம குடுத்துருக்குறோம் நம்ப. அடுத்து யூ கேன் ஆல்சோ ஹேவ் சம் ட்ரெண்ட் லைன். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம ட்ரெண்ட் லைன் குடுத்துருக்கோம். இந்த ஃபுல் ஏரியா இருக்கு இல்லையா? இதத்தான் வந்து சார்ட் ஏரியான்னு சொல்லுவோம். அத ரைட் கிளிக் பண்ணோம்னா, ஃபார்மேட் சார்ட் ஏரியா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கும். அத கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாரி ஃபில், பார்டர் கலரு, ஸ்டைலு, ஷேடோ, 3D ஃபார்மேட் இதெல்லாம் நம்மளால ஈஸியா பண்ண முடியும். அடுத்து உள்ள இருக்கிற ஏரியா, பிளாட் ஆயிருக்கிற ஏரியாவை வி கால் இட் அஸ் அ பிளாட் ஏரியா. இந்த பிளாட் ஏரியாவையும் நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இதே போல ஃபில், பார்டர் கலர், பார்டர் ஸ்டைல் வச்சுட்டு. அடுத்து இங்க உள்ள இருக்கிற இண்டிவிஜுவல் கிரிட்ட வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து கிரிட் லைன்ஸ் நம்ம ஃபார்மேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார்மேட் கிரிட் லைன்ஸ்ல என்ன இருக்கும்னா, இதே லைன் கலர், லைன் ஸ்டைல் அண்ட் ஷேடோ. அதே போல இந்த கிரிட் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் கிவ் அ ஃபார்மேட் ஆக்சிஸ் ஆல்சோ. இப்போ ஃபார்மேட் ஆக்சிஸ் குடுத்துருக்கோம் அப்படின்னா, வெர்டிகல் ஆக்சிஸும் இருக்கும், ஹாரிசான்டல் ஆக்சிஸும் இருக்கும். இப்போ நம்ம ஃபார்மேட் ஆக்சிஸ் குடுக்கும்போது இந்த மாரி நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன் வருது. இதுல பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ, வாட் இஸ் த மேஜர் யூனிட், மைனர் யூனிட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 0, மேக்ஸிமம் வந்து 450. மேஜர் யூனிட் வந்து 50, 50யா இருக்கு. மைனர் யூனிட் 10, 10ஆ இருக்கு. ஸோ இத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து 50லேருந்து ஆரம்பிக்கணும். இல்லைன்னா வந்து 100லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட நம்ம இங்க மாத்திக்கலாம் நம்ம. அடுத்து இந்த மேஜர் அண்ட் மைனர் கிரிட் லைன்ஸ் இருக்கு இல்லையா? இத செலக்ட் பண்ணிட்டு, இல்ல இந்த ஆக்சிஸ செலக்ட் பண்ணிட்டு, ஆட் மைனர் கிரிட் லைன்ஸ் அப்படின்னு வரும்போது, இந்த மாரி 10, 10ஆ பார்த்தோம் இல்லைங்களா? கிரிட் லைன்ஸ், மைனர் கிரிட் லைன்ஸ் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே ஒரு எம்எஸ் எக்ஸெல் ஒர்க் ஷீட்ட வச்சு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்ப ஒரு எக்ஸெல் ஷீட்ல ஃபீட்பேக் அபவுட் த ப்ராடக்ட் எடுத்திருக்கோம். இப்ப இத நம்ம சார்ட்ல ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ஸோ இந்த டேட்டாவ செலக்ட் பண்ணிட்டு, நம்ம இன்சர்ட்ல போயிட்டு, நம்மளுக்கு காலம் சார்ட் வேணும்னா காலம் சார்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட், குட். இப்ப நம்ம இங்க வைக்கும்போதே வந்து எந்த சீரிஸ், எந்த டேட்டா சீரிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். வேல்யூவும் நம்மளுக்கு வருது. ஸோ இத நம்ம வந்து சார்ட் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிசைன், லேஅவுட், ஃபார்மேட் அப்படின்னு 3 டேப் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதுல டிசைன்ல வந்து சேஞ்ச் டேட்டா டைப். இப்ப நான் வந்து இந்த காலம் சார்ட்க்கு பதிலா எனக்கு வேற சார்ட் வேணும் அப்படின்னா, நம்ம சேஞ்ச் சார்ட் டைப்புக்குள்ள போயிட்டு, நம்ம பை சார்ட் எடுத்துக்கலாம். எந்த சார்ட் வேணா எடுத்துக்கலாம். இப்ப இந்த பை சார்ட்ல டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு. வெறுமனே கலர்ஸ் மட்டும் காமிக்கிறதுக்கு பதிலா, நம்மளுக்கு கூடவே என்னென்ன பெர்சன்டேஜ் அப்படின்னு காமிச்சா நல்லாருக்கும். ஸோ யூ கேன் டிராக் கொஞ்சம் பெருசா வேணும்னா நம்ம வந்து டிராக் பண்ணிக்கலாம். இப்ப 36% இருக்கு. இது சீரிஸ் 1 இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, சீரிஸ் பேட் அப்படிங்கிறது இந்த சீரிஸ் 1 பேடுங்கிறதுக்கு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நாட் குட். இந்த இடத்துல நெய்தர்க்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குட். இது எக்ஸலன்ட். ஸோ இந்த மாரி நம்மளுக்கு காமிச்சிருக்கு. போய் நம்ம அடுத்தது வந்து லேஅவுட் பார்க்கலாம். லேஅவுட்ல பார்த்தீங்கன்னா, இதுக்கு சார்ட் டைட்டில் நம்ம மாத்திக்கலாம். சார்ட் டைட்டில் நம்மளுக்கு என்ன வேணும்? ஃபீட்பேக். அதேபோல வேற கலர்ஸ் வேணும்னாலும் நம்ம இந்த மாரி கலர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டேட்டா எடுத்துக்கலாம். இந்த டேட்டால பார்த்தீங்கன்னா, 2016 to 2020 என்னென்ன மாரி ஜர்னல் புக்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. கிளாசிக்ஸ் அதிகமா சேல்ஸ் ஆயிருக்கா? மிஸ்ட்ரி. ஸோ இந்த நம்பர்ஸ பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறத விட, இத நம்ம சார்ட்டா காமிச்சா நல்லாருக்கும். இப்ப நம்ம என்ன சார்ட் எடுக்க போறோம் அப்படின்னா, வி கேன் கோ ஃபார் அ காலம் சார்ட் இட்செல்ஃப்.
ஸோ காலம் சார்ட்டே நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ காலம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கேட்டகரிஸ் வந்து நம்மளுக்கு இங்கே இடத்துல ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வந்திருக்கு. 2016-17ங்கிற இந்த வேரியபிள்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்விட்ச் ரோ அண்ட் காலம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயர் இங்கே வந்துடுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிஸ் வந்திருக்கு. இது வந்து எப்பயுமே வந்து வேல்யூ தான் இருக்கும், வேல்யூ ஆக்சிஸ். ஆனால் இதுவே நம்ம வந்து பார் சார்ட்டுக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். இந்த இடத்துல வேல்யூ ஆக்சிஸ் வந்துடும், இந்த இடத்துல இயர் வந்திருக்கு. இப்போவுமே யூ கேன் சேஞ்ச் ஸ்விட்ச் த ரோ அண்ட் காலம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஜேர்னல்ஸ் வந்துருச்சு, இந்த இடத்துல வந்து இயருக்கான டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இப்போ இதில் நான் வந்து பை சார்ட் வேணும் அப்படின்னா இந்த ஃபுல்லையும் செலக்ட் பண்ணி நம்ம பை சார்ட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளால் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா பை சார்ட் வந்து ஒரு டேட்டா சீரீஸ் இருந்ததுன்னா அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம பை சார்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து நம்மளுக்கு பை சார்ட் எப்போ யூஸ் பண்ணணும், அதே போல் பார் சார்ட்டோ காலம் சார்ட்டோ எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேண்டாம்னா நம்ம செலக்ட் பண்ணிட்டு டிலீட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னே சொன்ன எக்ஸாம்பிள் தான். இந்த டேட்டா எல்லாமும் மோரலஸ் சேம் டைப்ஸ் தான். அதாவது வந்து 1 to 60க்குள்ளே இருக்குது, மேக்ஸிமம் 60க்குள்ளே. ஆனால் இது வந்து பர்சன்டேஜ். இப்போ இதை நம்ம வந்து ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டு, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம், காலம் சார்ட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. காலம் சார்ட் போகும்போது சேல்ஸ் தெரியுது நம்மளுக்கு, காஸ்ட்டு, ப்ராஃபிட்டு. பட் ஆர்ஓஐ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜில் இருக்கனால அது ரொம்ப மினிமமாக இருக்குது. இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இதை வந்து நம்ம செகண்டரி ஆக்சிஸ் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் டேட்டா சீரீஸில் செகண்டரி ஆக்சிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியல. நம்மளுக்கு இங்கே செகண்டரி ஆக்சிஸ் வந்து இந்த ஆர்ஓஐக்காக வந்துருச்சு. ஆனால் இதுவும் நம்ம பார் சார்ட்டாக சொல்கிறதுக்கு பதிலாக காலம் சார்ட்டாக சொல்கிறதுக்கு பதிலாக இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் சீரீஸோட டேட்டா டைப்பில் வந்து லைனாக கொடுத்துக்கலாம் நம்ம. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஓஐ மட்டும் நம்ம இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஜனவரியில் எப்படி இருக்குது, பிப்ரவரியில் ஆர்ஓஐ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதே போல் யூ கேன் ஆல்சோ ட்ரா சம் ட்ரெண்ட் லைன்ஸ். இப்போ எதுக்கு ட்ரெண்ட் லைன் வேணும், இப்போ நம்மளுக்கு சேல்ஸ்க்கு ட்ரெண்ட் லைன் வேணும்னா அந்த சேல்ஸ் டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ட்ரெண்ட் லைன். யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் லைன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீனியர் சேல்ஸ்க்கு நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஃபர்தர் வீடியோஸ் எக்ஸலில் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.